நம்ம லாஸ்ட் வீடியோவில் டேட்டா டைப்ஸ் அப்புறம் டேட்டா டைப்ஸ் வந்து எப்படி கம்பரைஸ்டாக ஸ்டோர் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி வீடியோவில் ரூல்ஸ் ஆஃப் பிஎஃப் கார்டில் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து வாட் இஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்ற ஒரு லாஜிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சால் தான் உங்களால் எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ண முடியும். டேட்டா பேஸோட முக்கியமானது டேட்டா டைப்ஸ் தான். அடுத்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நம்ம இதை வந்து ஏஐல கேட்போம், வாட் இஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இப்போ கன்ஸ்ட்ரெயின்ஸ் இன் MySQL போட்டால் என்ன வருதுன்னா பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக், நாட் நல், செக், டிஃபால்ட், ஆட்டோ இன்க்ரிமெண்ட். இப்போ பிரைமரி கீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் இருக்குன்னா ரூல்ஸ் ஆஃப் இஎஃப் கார்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் இருக்கணும், பிரைமரி கீ இருக்கணும், காலம்ஸ் இருக்கணும் போட்டிருப்பாங்க. ஸோ பிரைமரி கீ ஒரு டேபிளில் முக்கியமான கீ வந்து அதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணி வைக்கும், ஆர்டர் இது பண்ணும் பிரைமரி கீ. இது மெனி டைம் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கீயாக இருக்கும். நம்ம வந்து டேபிளில் வந்து ஒரு ஐடின்னு ஒன்று இது கிரியேட் பண்ணுவோம். அது கிளாஸ் இது ஆரம்பிக்கிறப்போ சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். அடுத்து ஃபாரின் கீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கீ வந்து ஒரு டேபிளில் எத்தனை ஃபாரின் கீ வேணால் இருக்கலாம். ஒரு 2 டேபிள் இருக்குது. யூசர்னு ஒரு டேபிள் இருக்குது, ஆர்டர்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அவர் வந்து யூசர் வந்து அந்த ஆர்டரில் என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறார் அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, யூசர்ன்ற ஐடி வந்து பிரைமரி கீ. அந்த பிரைமரி கீ வந்து அந்த டேபிளில் அது ஃபாரின் கீயாக ஆக்ட் ஆகும். அப்படி ஆக்ட் ஆகிறப்போ நம்ம இங்கேருந்து இதை கனெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். ஸோ பிரைமரி கீ டு ஃபாரின் கீ கனெக்ஷன் கிரியேட் பண்ணி டேட்டாஸை ஃபெச் பண்ண முடியும். அதுதான் ஃபாரின் கீ. அதுக்காக ஃபாரின் கீ நம்ம வந்து டேபிள் யூஸ் பண்ணுவோம். இங்கேயே போட்டிருப்பாங்க லிங்க்ஸ் பிட்வீன் தி டேபிள்ஸ் என்ஷூரிங் வேல்யூ ஒன் டேபிள் வேல்யூ மேட்சஸ் அனதர் வேல்யூ. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி யூசர் டேபிளுக்கு யூசர் ஐடி, இந்த ஃபாரின் டேபிளில் யூசர் ஐடி வந்து நேமில் ஒரு இது ஸ்டோர் ஆகிடணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸை நம்மளால் எடுக்க முடியும். அதை பற்றி நான் ப்ராக்டிக்கலாக இப்போ நான் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் முடியுங்க. இப்போ உங்களை ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொன்னால் பிரைமரி கீ, ஃபாரின் கீ, யூனிக், நார்மல், செக் அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து யூனிக். யூனிக்ன்றது என்னன்னா, இப்போ வந்து ஒரு டிஸ்டிங்க்ட் மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு டேபிள் ஒரு வேல்யூ ஸ்டோர் ஆக போகுது அப்படின்னா யோக்கனே இருக்கிற வேல்யூ மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடாது, புதுசாக தான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அது என்ஃபோர்ஸ் பண்ணும். இது சேவ் பண்ண விடாது. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆகும்னா டூப்ளிகேட் என்ட்ரி வராது, ப்ரிவெண்ட் பண்ணலாம் யூனிக் போட்டால். அடுத்து நாட்னல். நாட்னல்ன்றது ஒரு காலம், இந்த காலத்தில் வந்து என்ன ஆனாலும் சரி ஏதாவது ஒரு வேல்யூ தான் அது விழுந்துமே தவிர நல்லு வந்து விழுந்துடக்கூடாது அப்படின்றத இன்ஷூர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இன்செர்ட் பண்ணுறப்போ எதனா எம்டிஆர் நல்லா ஒரு ஆள் விழுது அப்படின்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பற்றி தெரியும்னா ஈஸியாக பிடிச்சிடும். தெரியலனா பிரச்சனை இல்லை, நம்ம சொல்ல சொல்ல வந்து வீடியோஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். இல்லை கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க, நான் தனி ஷார்ட்ஸாக கூட உங்களுக்கு டீட்டெயில்டாக போடுறேன். அண்ட் தென் டிஃபால்ட். டிஃபால்ட் வந்து இப்போ எந்த வேல்யூ வரலாம், ஒரு டிஃபால்ட்டு இந்த ஒரு வேல்யூ வச்சு இப்போ இன்செர்ட் பண்ணி சொல்கிறது டிஃபால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்னு கொடுத்துட்டோம்னா எந்த வேல்யூ இல்லை, டிஃபால்ட் வேல்யூ 0 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் சொல்லுவாங்க. ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வந்து ஜெனரேட் யூனிக் சீக்வென்ஷியல் நம்பர் நியூ ரெக்கார்ட். இதை தான் வந்து பிரைமரி கீக்கு காமனாக யூஸ் பண்ணுவாங்க ஆட்டோ இன்க்ரிமெண்ட்ன்றதுக்கு. இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி பார்த்துக்கணும். இது வரைக்கும் போதுமானது. நம்ம டேட்டா டைப் கன்ஸ்ட்ரெயின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சு